அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு வயதுக்கு மேலே இறைவனை வரம் கொடுத்து வாழ வைத்தாலும் கூட இந்த பூமியில் இருக்கக்கூடிய அவர்கள் பெற்ற அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர்களை பாரமாகத்தான் நினைக்கிறார்கள். பூமிக்கு பாரமாக ஏன் வாழுகிறார்கள் என்று தான் நினைக்கிறார்கள். இது தற்காலத்தில் யதார்த்தமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை. இதனால் தான் வயதான நபர்கள் பல நபர்கள் இவ்வாறு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஏன் நாமும் சொல்லி கொண்டு இருக்கிறோம். கைகால் சுகத்தோடு இருக்கும்போதே இறைவன் நம்மளை அழைச்சிடணும். யாருக்கும் எந்த சூழ்நிலையும் பாரமாக இந்த பூமியில் நம்ம தங்கிவிடக்கூடாது, படுத்த படுக்கையாக ஆகிவிடக்கூடாது என்று ஒவ்வொரு வயதானவங்களும் நாம் சொல்லி கொண்டு தான் நாம் இருக்கிறோம். ஏன்னா நிதர்சன உண்மை, அதை நம் கண்கூடாக பார்க்குறோம். நிறைய சாதனையாளர்கள் மேடையில் பேசுவாங்க. இதெல்லாம் எங்களுடைய பெற்றோர்களுடைய பிரார்த்தனைகள், அதனால் தான் நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்தோன்னு சொல்லி நிறைய சாதனையாளர்கள் நிறைய இடங்களில் நம்ம பேசுகிறாங்க. எல்லாத்தையும் கேட்டும் கூட எத்தனை நபர்கள் பெற்றவர்களை மற்றவர்களை காட்டிலும் கவனிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். உண்மையிலே நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய சாதனை, நம்மளுடைய ஆயுள், நம்மளுடைய பொருளாதாரம் எல்லாமே அந்த பெற்றோர்களுடைய பிரார்த்தனையினால் ஏற்படக்கூடியதான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. சுனன் நசைஃபில் குப்ராவில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. முஸன்னத் இமாம் அஹமதுலையும் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூல்லா சொல்கிறாங்க, நிம்து நான் தூங்கி கொண்டிருந்தேன். ஃபார் ஆயித்துனி ஃபில் ஜன்னா, தூக்கத்தில் அந்த கனவில் நான் சொர்க்கத்தை நான் பார்த்தேன். அவ்வாறு பார்க்கக்கூடிய அந்த நிலையில் சொர்க்கத்தில் ஒரு நபர் அழகான துணியில் குர்ஆன் ஷெரீஃபை ஓதி கொண்டு இருக்கிறார். அப்போ அங்கே இருந்த வானவர்கள்ட்ட நான் கேட்குறேன், மனஹாதா இது யார் என்று கேட்குறேன். இவர் தான் ஹாரிஸத்து முன் நோமான் என்று எனக்கு பதில் சொல்லப்படுது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கதாலிக்கல் பிர்ரு, நன்மைங்கிறது இப்படி தான் இருக்கணும், நன்மைங்கிறது இப்படி தான் இருக்கணும் என்று சொல்லிவிட்டு வக்கான ஹாரிஸத்து நோமான் என்ற அந்த நபர் அபர்ரன்னாசி ஃபி உம்மிஹி, மனிதர்களிலே தன்னை பெற்றெடுத்த அந்த தாய்க்கு அதிகம் உபகாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அதனால் அவர் சொர்க்கத்துக்கு சென்று அங்கே குர்ஆன் ஷெரீஃப் ஓதக்கூடிய பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளுடைய வாழ்வும் தாழ்வும் பெற்றோர்களுடைய பிரார்த்தனையில் தான்.